வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம திமுக வந்து கொத்தடிமையா இருக்கிற, அப்புறம் அந்த யாரு சாட்டை துரைமுருகன், சீமான் இவங்க மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல பாதி பேர் வந்து திமுக கொத்தடிமையா தான் இருக்கிறானுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சாட்டை துரைமுருகன் வந்து பிரச்சாரம் பண்ணான். தேர்தல்ல பிரச்சாரம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, திமுக வந்து சொல்றாங்க, நம்ம சண்டை வந்து பங்காளி சண்டை மாதிரி இது எப்ப வேணாலும் போட்டுக்கலாம். ஆனா டிவிக்கே விடக்கூடாது. தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற அணில் குஞ்சஸ் எல்லாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ண நாயி, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளரை தாக்கிட்டாங்க, ஒரு பெண்மணியை தாக்கிட்டாங்கன்னு அப்படியே மாத்தி பேசுறான். இப்படியும் பேசிட்டு இப்படியும் பேசுறான். அது வந்து ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கல, இதை பண்ணல, இதை செய்யல அப்படின்னு சொல்லி மாத்தி பேசுறான். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எதை முழுக்க முழுக்க எதை கேட்டதுனாக்கா, அவங்க தேவையானதப்போ அதோட எப்படின்னா இது தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிக்கிற மாதிரி எல்லாம் அவன் விமர்சிக்கல. இந்த ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கல, இது வரைக்கும் ஒரு ஸ்டெப் கூட எடுக்கல, ஒருத்தரை கூட கட்சி விட்டு நீக்கல அப்படின்ற மாதிரி மட்டும் சும்மா புலம்புறான். அது முழுக்க முழுக்க வந்து அடிமையா போயிட்டான். அதனால இப்போ வரைக்குமே தேர்தல் முடிஞ்சிருச்சு, எலெக்ஷன் ரிசல்ட்டே வந்ததுக்கு அப்புறம் கூட விஜய் 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 தான் பொங்கிட்டு இருப்பாங்க. வீட்டுல சாப்பிடும் போது தூங்கும் போது மட்டுமா ரெஸ்ட் விடுவான்னு பார்த்தாக்கா அப்பயும் கிடையாது. போறதுக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட பேர் விஜய் விஜய்னு கத்திக்கிட்டு இருக்கான். சீமான் சீமான் ஒரு பக்கம் பாருங்க, தேர்தல் ஓட்டு போடப்போ வந்தப்போ நம்ம பிரபு அவர் வந்து காரைக்குடியில அவரை பார்த்து கட்டி பிடிச்ச உடனே சாட்டை திரும்புறதுக்கு மூஞ்சில அப்படியே ஓடுது. என்னடா அது, நம்ம வந்து இவ்வளவு கழுவி வெளியே ஊத்துறோம், அண்ணன் பார்த்தா நேரில் பார்த்து கட்டி பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆடுது. அந்த மாதிரி இவங்க வந்து திமுக கொத்தடிமையா மாறினதுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க எதிர்க்கிற ஒரே ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். இப்போ தேர்தல் முடிஞ்ச உடனே பாருங்க, ஓட்டு எல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம ஸ்டாலின் அங்கிள் வந்து கொடைக்கானல் கிளம்பிட்டாரு. ட்ரிப்பு, அவருக்கு ட்ரிப்பு தான் வந்து முக்கியமா இருக்குது. இப்போ கிளம்பிட்டாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, கொத்தூசுல ரொம்ப கவலைப்படுறாங்க. ஐயோ, வெறும் 10,000 மட்டும்தான் கையிருப்பு வச்சிருக்காரு. இவர் அங்க போயிட்டு ரூம் போட்டு தங்கினா கூட அந்த ரூமே ஒரு நாளைக்கு 10,000 ஆகுமே, இது எப்படி ஜீர்ணிக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவர்கிட்ட காசே இல்ல, தமிழ்நாடு மக்கள்ல எரிச்சு வயல அத என்ன சொன்னாலும் நம்புவாங்க. அந்த அவர் கையில போட்டு வாட்சே 2 கோடி ரூபாய், 2 கோடி ரூபாய் வாட்ச் போட்டு இருப்பாரு. கையிருப்பு 10,000 தான் இருக்கு, எனக்கு 7 கோடி ரூபாய் சொத்து மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி வாய் பூசாம போய் பேசுற இந்த திமுக கொத்தடிமைகள் தான். என்னன்னு பாருங்க, 4 கோடி ரூபாய் அவங்க வீட்டுல 160 கிலோல வெள்ளி இருக்கு. அது அது மதிப்பு பாத்தீங்கன்னா 4 கோடி ரூபாய். ஆனா வாய் பூசாம பொய் பேசுறதுல இவங்க அடிச்சுக்க ஆளே கிடையாது. இது மட்டுமான்னு பாத்தீங்கன்னா, திமுக ஓட்டு போடல அப்படின்னு சொல்லிட்டு திமுக கொத்தூஸ்ல என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஊருக்கு வர தண்ணி அந்த பைப் எல்லாம் உடைச்சு அந்த டேங்க் எல்லாம் உடைச்சு அநாகரிகமா நடந்து மோசமான செயல்ல ஈடுபட்டிருக்காங்க. இன்னொரு வீட்டுல பாத்தீங்கன்னா, இப்போ ஓட்டு போடல, தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு அந்த பொம்பளைய வெளியே இழுத்து அடிச்சு, அந்த பொம்பளை பெண்மணியும் கூட பார்க்காம அவ்வளவு அடி அடிக்கிறாங்க இந்த திமுக கொத்தூஸ். அதாவது இவங்க இவ்வளவு காலமா எப்படி எல்லாம் ஆட்சி நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கையாண்டு மட்டும்தான் ஆட்சி நடத்திருக்காங்க. அடிதடி அராஜகம் வன்முறை இந்த மாதிரி ஒரு செயலை மட்டும்தான் செஞ்சு ஆட்சி தக்க வச்சிருக்காங்க. வேற ஒண்ணும் கிடையாது. இவன் சொல்றான், ஏன்டா விமர்சிக்க வேண்டியது எங்க? அடிதடி அராஜகம். இப்ப நாம் தமிழர் கட்சியில ஒரு பெண்மணியை தாக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே நாய் குலைக்கிற மாதிரி குலைச்சிட்டு போய் போச்சு. பங்காளி சண்டை அப்படிலாம் பேசணும். நான் அந்த சாட்டை இருக்கேன். இப்போ விமர்சிக்க வேண்டியது யாரு? இந்த மாதிரி வன்முறை எல்லாம் பண்றாங்க, இவங்க வந்து இந்த இடத்துல ஜெயிக்க மாட்டாங்க, இவ்வளவு தொகுதியில் ஜெயிக்க மாட்டாங்க, அவ்வளவுதான் அவங்களோட கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு விமர்சிக்காம என்ன விமர்சிக்கிறான்னு கேட்டீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம், விஜய் பெரம்பூர் தொகுதியிலும் தோக்குறாரு, திருச்சி கிழக்கிலும் தோக்குறாரு. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, இதை பார்த்துக்கோங்க, இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை அப்படின்னு. டேய், நீ சொல்ல வேண்டியது பேச வேண்டியது திமுக. இங்க ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சி தான் அராஜகம் பண்ணிட்டு வன்முறை பண்ணிட்டு இருக்கு. எதுவுமே செய்யாம புதுசா வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்க போறோம்னு வந்திருக்க ஒருத்தனை பத்தி சும்மா பேசிக்கிட்டு இருக்கானா? டேய், முடிஞ்சிருச்சுடா, தேர்தல முடிஞ்சிருச்சு, 4ஆம் தேதி ரிசல்ட் தெரியும், நீ அதுக்கப்புறமா பேசினா கூட பரவாயில்ல. இந்த இடைப்பட்ட கேப்ல இவ்வளவு கத்துறியே, என்ன பண்ண முடியும்? இடைப்பட்ட கேப்ல இன்னும் இவ்வளவு கத்துறியே எப்படி? அதாவது முழுக்க முழுக்க இவங்க வாங்கின பெட்டிக்காக விசுவாசமாயிட்டாங்க. இது மட்டும் பாத்தீங்கன்னா, சீமான் பிஜேபியை பத்தி வர்ணிக்கிறாரு. அதாவது வெளியே வந்து எப்படின்னா எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறது, ஆனா உள்ள வந்து அப்படியே கொஞ்சிறாரு. இவங்களோட வேலையே இதுதான். வாங்கின பொட்டிக்கு எல்லாத்தையும் பொட்டி வாங்குறாங்க, அதுக்கேற்ற மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. ஒரு மேடையில கூட சரி, இங்க வந்து பிஜேபி வந்து வேற மாதிரி பேசுவான், இங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற அவங்களோட கலந்து ஆலோசித்து பேசுற மாதிரி பேசுவான். அதனால முழுக்க முழுக்க இந்த கொத்தடிமைகளுக்கு கதறல் ஓய போறதே கிடையாது. ஏன்னா விஜயன் வந்து அரசியல் விட்டு பின்வாங்க போறதும் கிடையாது.
இவனுங்களோட வாய் ஓய பொருத்தம் கிடையாது. ஒரு தொகுதியில கூட ஜெயிக்கல, ஒரு வார்டு மெம்பரை கூட ஆகல, ஒரு ஒண்ணு எதுவுமே இல்ல நாம் தமிழர் கட்சி. ஆனா 2027 க்ளோஸ், 2026 க்ளோஸ். எப்ப பார்த்தாலும் விஜய் வீட்டை பத்தியே விமர்சிச்சுட்டு இருக்கான், விமர்சனம் வச்சுக்கிட்டு. ஆனா அவங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த முறை அடிச்சுட்டு உடல் நடத்திட்டு இருப்பான், சாட்டை திரும்ப. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அதேதான் இப்பயும். இதுக்கப்புறம் வாடகை வாயன் ஓயவே மாட்டான். எப்படியும் அண்ணன் ஜெயிச்சிருவாரு. அண்ணன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இன்னும் விமர்சனம் அதிகமா தான் இருக்கும். அதாவது எப்படின்னா யூடியூப்ல இவங்க 2 பேரும் யூடியூப் தான், யூடியூப்ல இன்கம் வர்றதுக்காக தான், இன்கம் ஏர்ன் பண்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. தவிர வேற எதுவுமே கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு முழுக்க முழுக்க ஒரே ஒரு விஷயம் தான், ஒரே ஒரு காரணம் தான். யூடியூப் இனி வியூஸ் வரணும்னா விஜய் பத்தி பேசியாங்க, அதனாலதான் சோறு திங்கிறாங்க. அதனால இவங்களோட வாடகை வாய் ஓயாது. இதுல வர புதுசா ஒரு பேர் கிளம்பிருக்கு, ஜேம்ஸ் வசந்த், இந்த மியூசிக் டேரக்டர். அவன் திமுகவோட கொத்தடிமையா நான் மாறிட்டேன் அப்படின்னு வெளிப்படுத்திக்கிட்டு, விஜய் நான் பத்தி எதனா பேசணும்னு பேசிக்கிட்டு அவன் கல்லு வச்சுட்டாங்களாம். அதுக்கு காரணம் தாவே கல்வானா. நீ ஃபர்ஸ்ட் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். நீ எவன் இப்ப தமிழை விட்டுருக்கிறத விமர்சிக்கிற மாதிரி இன்னும் எத்தனை பேரை விமர்சிச்சிருக்கு யாருக்கு தெரியும்? எவன் செஞ்சான் யாருக்கு தெரியும்? உடனே தமிழை விட்டுருக்கிறாருமா. இந்த மாதிரி நம்மள தற்கூலின்னு சொல்ற நாய்ங்க அவனுக்கு தான் தற்கூலி. அதாவது கூட்டத்தை அவனுக்கு போய் கூட்டிட்டு வருவானுங்க, கூட்டிட்டு கூட்டத்தை காட்டிட்டு கூட்டம் கண்ணு வச்சா வர நம்மளை பார்த்து தற்கொலைவானுங்க. அந்த மாதிரி கதை தான் இவனுக்கு கேட்க. விஜயனை இதுக்கு இப்பயும் கூட என்னதான் தேர்தல்னாலதான் எல்லாம் இவ்வளவு பரபரப்பா இருக்கு அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாலும், விஜயன்னா இப்ப தொகுதிக்கு இப்பல இருந்தே போக ஆரம்பிச்சிட்டாரு. அவர் தொகுதிக்கு இப்பல இருந்தே போறாரு, எல்லாம் வராரு. ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு, மாசம் ஒரு வாட்டி நான் கம்பல்சரி வருவேன் அப்படின்னு. அந்த மாதிரி விஜயனை அவரோட மக்கள் எப்படி பார்த்துப்பாங்கன்றது நிறைய வீடியோல பார்த்துருப்போம். ஏற்கனவே அவர் அன்பு மலையை பொழிவாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்தை வேற முடக்குனது அது இதுன்னு இதுல ஏகப்பட்ட நஷ்டங்கள் என்ன இருந்தாலும் அதெல்லாம் வெளிக்காட்டிக்காம மக்களுக்காக அவர் சிரிச்சு இது பண்ணிட்டு தன்னோட கஷ்டங்கள்லாம் ஒழிச்சு வச்சுட்டு இருந்தாரு. இப்பயுமே விஜய் விமர்சனத்துக்கு படங்கள் வந்தா மட்டும்தான் படம் ஓடும். விஜய் பத்தின இது இருந்தா மட்டும்தான் படம் ஓடுன்ற நிலைமைக்கு இருக்குது. விஜய் என்னதான் அடுத்து இப்ப இந்த வருஷம் இந்த இதுல எப்படின்னு தேர்தல்ல 30% ஓட்டு வாங்கிடுவாங்க, 40% ஓட்டு வாங்கிடுவாங்க, நிச்சயம் ஆயிடுவாரா ஆக மாட்டாரா அப்படின்ற மாதிரி டாக்கிங் தான் ஓடிட்டு இருக்கு. சப்போஸ் ஜெஸ்ட் மிஸ் ஆனா கூட அடுத்த தடவை மிஸ் ஆகாது. ஏன்னா எல்லா கட்டமைப்பும் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். இந்த 2 வருஷத்துலயும் இவனுங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா, அடுத்த 5 வருஷம் இன்னும் கேப் விட்டாக்க என்ன ஆகும், என்ன நடக்கும்ன்றத நினைச்சு பாருங்க. ஆனா இந்த வாட்டியை வெல்வது உறுதி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பயந்துட்டாங்க. அதனாலதான் அங்க ஓட்டு இதுல பூத்துல போயிட்டு அந்த இது எல்லாத்தையும் மாத்தி வைக்கிறது, அதை மாத்தி வைக்க முடியாது, அது வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த ஓட்டு பாலிகளை திருப்பி எதனா அமுத்தி எதனா முறைகள் பண்ணலாம் செய்யலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. திமுக காரங்க மற்றும் அதிமுக கள்ள ஓட்டு போட்டுதான் ஜெயிப்பேன் அப்படின்ற நம்பிக்கையில தான் இருக்காங்க.